Next, right to bilan was sal to who. Ipo the third formula is when a pronoun joins a verb that results in maf'ulun bihi. So sal to who, where sal is the fail, to is the file, who is maf'ulun bihi. I saw Bilal and asked him. Number point 3. The noon of the tanween is followed by a kasra if the next word commences with hamzatul wasl. Example, பாருங்க, ஷரிப ஹாமிதுன் அல்மா. இங்க பாருங்க, ஹாமிதுன் இருக்கு இல்லையா, ஹாமிதுனில் மா. இங்க என்ன போட்டுருக்காங்க, the noon of the tanween is followed by a kasra. கஸ்ரா எடுத்துக்கணும் if the next word commences with hamzatul wasl. பின்னாடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாமிதுன் அல்மான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் லெசன் அதான் படித்தோம். பிலாலுன் இப்னு ஹாமிதின், அப்புறம் பிலாலுன் ஒரு ஸ்டாப் வருது, ஆனால் இப்னு வந்து ஹம்சத்துல் வசல். அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு தம்மா கட் ஆயிடுச்சு, பிலாலு இப்னு அப்படி படிக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி இப்போ ஷரிப ஹாமிதுன் அல்மாவில் உங்கள் ஹாமிதுன் இங்கே ஸ்டாப் ஆகிட்டு அல்மா தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன செஞ்சிருவாங்க பாருங்கள், கஸ்ரா வந்து ஹாமிதுனில் மா, ஹாமிதுனில். குரான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாமிதுன்னு இல்லை, மற்ற நோனில் வரும்போது அது கீழே வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு நூல் எழுதி அந்த நூலில் கஸ்ரா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குரானில். இது காரணம் இதுதான், அந்த ஹம்சத்துல் வசல் வர்றதுனால அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும் எனக்கு படிக்கிறதுக்காக. பாருங்க, ஹியர் த கஸ்ரா இஸ் நாடட், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொனவுன்ஸ் த லெட்டர் காம்பினேஷனில். எண்ணில் வந்து படிக்க ரொம்ப கஷ்டம். ஹாமிதுன்னு போட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அது மான்னு எடுக்கணும். அப்போது கஸ்ரா இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. அப்போது ஹியர் இஸ் த கஸ்ரா, ஹியர் இஃப் த கஸ்ரா இஸ் நாடட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொனவுன்ஸ் த லெட்டர் காம்பினேஷன் null. This is called iltiqaus sakinain, combination of two vowel-less letters. Whenever such a combination occurs, it is removed by inserting a kasra between them. Here are some more examples. Barna, Sa'ala Bilalun ibnahu. Sa'ala Bilalun ibnahu. இப்போ அலிஃப் உங்களுக்கு ஹம்சத்துல் வசல். அப்போ எப்படி படிக்க இல்லையா, பிலாலுன் இப்னஹு. இந்த லுன்ல வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டபுள் தம்மாவை வர காரணம் என்ன ஆயிரும், அந்த இடத்துல கஸ்ராவை எழுதப்படணும். சால பிலால் இப்னஹு அப்படின்னு படிக்கணும். சமிய ஃபைசலுன் அல் அசான, ஏன்னா அங்கே ஸ்டாப் பண்ணுறோம்ல அதான் காரணம். சமிய ஃபைசலுன் அல் அசான, அந்த ஸ்டாப் பண்ணாமல் படித்தா சமிய ஃபைசலுனில் அசான, சமிய ஃபைசலுனில் அசான. அதனால தான் சொல்கிறேன், குரானில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இதே குரான் பெர்செப்ஷன் பார்த்தா என்ன வந்திருக்குன்னா, இந்த லாம் இருக்கு இல்லையா, பிலாலுன் ஃபைசல் பக்கத்தில் இது கீழே வந்து குட்டியாக ஒரு நூனை இங்கே எழுதி ஒரு கஸ்ரா அங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கட்டங்கள் வரும். Point number 4. We have learned earlier that the most Arabic verbs have only 3 letters which are called radicals. The first letter is called the first radical, the second radical is called the second radical, and third is called the third radical. Right? இது முன்னாடி நம்ம ஒரு தடவை வந்து படிச்சிருக்கோம். அரபிக்கில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 99% அவங்க சொல்லிங்கன்னா எல்லாமே ட்ரைலேட்டரலாக தான் இருக்கும், 3 letter பவுலாக தான் இருக்கும். ஓகே, அது இது கத்தபான்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், தா வந்து செகண்ட் ரேடிக்கல், பா வந்து தேர்ட் ரேடிக்கல் சொல்லுவோம். கா ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், தா செகண்ட் ரேடிக்கல், பா தேர்ட் ரேடிக்கல். கத்தபா வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஹீ ரோட். அது என்னன்னு கேட்டால் அது ஒரு வேர்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அரபியில் கத்தப அரபியில் சொன்னால் அது வந்து ஃபெயல்னு சொல்லுவோம். இந்த ஃபெயல் பார்த்தீங்கன்னா ஃபா ஐன் லாம் இந்த 3 எழுத்துக்களை உட்கொண்டது. இட் என்கம்பஸஸ் 3 letters, ஃபா ஐன் லாம். ஸோ ஃபா கேன் பி செட் ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், ஐன் கேன் பி செட் செகண்ட் ரேடிக்கல், and lam can be said the third radical. So the first, second, third சொல்லும்போது fa ain lam சொல்லலாம் for the easy understanding. ஓகே, கீழே அதுதான் இங்கே தூத்துர் ஃபாசல் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லேர்னிங் இருக்கு இல்லையா, காலங்காலமாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கிராமர் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஃபா ஐன் லாம் ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், செகண்ட் ரேடிக்கல், தேர்ட் ரேடிக்கல். அதை விட ஃபா ஐன் லாம் சொல்கிறது
ரொம்ப சாலை சிறந்தது. ரெண்டாவது அதனால நமக்கு நிறைய புரிய வரும். த்ரூ அவுட்டாகவே லாங்குவேஜில் இந்த ஃபாயின்லாம் அந்த பேட்டர்னில் படிக்கிறது தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். துத்துர் ஃபாஸாக போக அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பாருங்கள், notice that the Madi, the first and the second, third radicals have Fataha. The second radical may have Fataha or Kasra. Zahaba, Dakhala, Kharaja. Shariba, Hafiza, Fahima. நல்லா பார்க்கணும். இல்லை ஃபா ரேடிக்கல் அண்ட் லாம் ரேடிக்கல், அதாவது ஃபா ஐன் லாம், ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், செகண்ட் ரேடிக்கல், தேர்ட் ரேடிக்கல் 1 and 3 என்னவா இருக்கும்னா பத்தாகாவாக இருக்கும். ஆனால் ஐன் ரேடிக்கல் இருக்குல்ல, அதாவது செகண்ட் ரேடிக்கல், அதில் கசராகவும் இருக்கும், பத்தாகவும் இருக்கும். மேலே பத்தா இருந்துச்சு தஹபல, கீழே என்ன வந்துருக்கு ஷரிபல, கசராகவும் வந்திருக்கு. அதே மாதிரி தம்மாவும் வரும். துத்துர் ஃபாஸாக இங்கே சொல்லலை, ஏன்னா பின்னாடி ஒன்று சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னால் நம்ம மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செஞ்சிருவாங்க, சில விஷயங்களை பின்னாடி சொல்லிடுவாங்க. பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபா ரேடிக்கல், ஐன் ரேடிக்கல், லாம் ரேடிக்கல் 1, 2, 3ல 1 and 3 will have ஃபதஹா, whereas ஐன் ரேடிக்கல் will have ஃபதஹாவும் இருக்கும், கஸ்ராவும் வரும், தம்மா வரும். அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக வரும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் இந்த லெசனில் நிறைய நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், லெசனில் இந்த விஷயங்கள்லாம் துத்துர் ஃபாஸாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. தர்சுல் ஹாமிசு, lesson number 5, 5th lesson. Ra Qara. Qara means he read. Talibu al-Quran. Qara at-Talibu al-Quran. Where Qara is a fail, Talibu, that is your file. File marfuun, remember. And the Quran, it is your maf'ulun bihi, that should be in mansub. Mansub. File marfu, al Quran maf'ul bihi mansub. See, inge verb parunga. Inner verb. Jalasa. At-Talibu, which means the student sat. In the meaning பாருங்க, Qara Talib al-Quran இல்ல, right? The Quran al-Quran அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டென்ஸ்க்கு வித்தியாசம். ஜலச தாலிபு, த ஸ்டூடெண்ட் சேட். இங்கே ஃபெயில் ஃபாயில்லேயே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போயிடுது. உங்களுக்கு அடிஷ்னலாக எந்த வேர்டும் தேவைப்படலை. அது எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்கள். மேலே பாருங்கள், கர அத்தாலிபு, த ஸ்டூடெண்ட் ரெட், மாணவன் படித்தான். அப்புறம் நம்மளுக்கு ஒரு கேள்வி எழும்புது, என்ன படித்தான்? குரான் படித்தானா, புத்தகம் படித்தானா, ஏதாவது நியூஸ் பேப்பர் படித்தானா, ஏதாவது வாக்கியத்தை படித்தானா, இல்லை பாடத்தை படித்தானா? நமக்கு ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இந்த கேள்வி எழும்புனா கட்டாயமாக நமக்கு அதில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இடம் பெறணும். அப்படி இடம் பெற்றுட்டா அது பேர் டிரான்சிட்டிவ் verb. ஜலச தாலிபு, த ஸ்டூடெண்ட் சேட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் உட்கார்ந்தான், அவ்வளோதான். அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயில் ஃபாயிலே அதே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அங்கேயே உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சு, மாணவன் உட்கார்ந்தான், முடிஞ்சிச்சு. அங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை. ஒருவேளை நம்மளுக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜலச தாலிபு அல் குர்சி, ஒரு நடுவில் ஒரு அலா வரும், த ஸ்டூடெண்ட் சேட் ஆன் த சேர். ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த ப்ரிப்போஷனும் வரவும் இல்லை. டைரெக்டாகவே student read what? The student read Quran. So when a verb produces an object, that verb is called transitive verb. என்ன சொல்லுவோம்? Transitive verb. In அரபியில் என்ன சொல்லுவோம்? அல்-ஃபஅலுல் முத்தஅத்தி.
transitive verb. What is transitive verb? The verb that produces an object is called transitive verb. الفعل المتعدي. ஒரு verb வந்து ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ணா அந்த verb வந்து الفعل المتعدي transitive verb சொல்றோம். அதுக்கு வந்து என்ன தேவை? ஆப்ஜெக்ட் தேவை. இந்த verb பாருங்க, ஜலச தாலிபுக்கு வந்து டைரக்டா ஆப்ஜெக்ட் எனக்கு தேவைப்படல. அல் குர்சி நம்ம போடாம இருந்தா கூட சரி. இன்னும் பாருங்க, நாமத்திஃப்லு. நாமத்திஃப்லுனா the child slept இல்லையா? பையன் தூங்கினான். இங்கே நம்மளுக்கு எந்த இதுவும் தேவையில்லை. ஒரு துணையான ஒரு வேர்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா நசரல் முதரிசு அத்தாலிப பாருங்க, நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. the teacher helped whom? teacher helped the student. so al mudarisu is the fa'il, at-taliba is maf'ulun bih, object. When a verb produces an object, it is called transitive verb. In a verb which does not produce an object, it is intransitive verb. இப்போ நாமத்திஃப்லு, ஜலசத் தாலிபு இதெல்லாம் உங்களுக்கு அங்கேயே ஃபெயில் ஃபாயிலே அங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மீனிங் வந்து கன்வே பண்ணிடுச்சு. அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் சொல்கிறோம். அது பேர் அரபியில் அல்ஃபேலுல் லாசிமு, which means intransitive verb. Intransitive verb means the verb which does not require or produce an object. அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவோ ரெக்கவர் பண்ண அவசியம் கிடையாது. அப்போ எப்படி நம்ம இந்த கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம இப்போ வேர்ப் எடுக்கணும். அந்த வேர்பில் வந்து 2 விதமான கொஸ்டின் நம்ம கேட்டு பார்க்கணும். உதாரணமாக கதபல் முதரிசு அத்தர்ச. The teacher wrote the lesson. Where kataba is a fail, al mudarisu is the fa'il, ad-darsa is maf'ulun bihi. Correct? அப்போ இந்த verb எடுத்துக்கோங்க, கதப. What is the verb? கதப means he wrote. இப்போ நம்ம கேட்டு பாருங்க, கதப he wrote what? இந்த கொஸ்டின் கேட்டு பாருங்க. he wrote what? இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எழும்புது. அப்படி எழும்புனா அது உங்களுக்கு டிரான்சிட்டிவ் verb. இது நீங்க ஜலசல போட்டு பாருங்க, ஜலச தாலிபு, ஸ்டூடெண்ட் சேட். ஜலச எடுத்துக்கோங்க, சேட், ஹீ சேட் வாட்னு கேட்டு பாருங்க, வராது. அதே வாட்டை அங்கே போய் கேட்டு பார்ப்போமே, ஹீ சேட் வாட், ஹீ சேட் ஆன் வாட் வேணா சொல்லலாம். ஹீ சேட் ஆன் வாட், அவங்க எது மீதுன்னு உட்கார்ந்தான். அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது இல்லையா? அப்போது அந்த மாதிரி வேர்பில் நீங்கள் வாட்னு போட்டாலும் அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் தேவைப்படாது. அதுதான் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் verb. அப்போது டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 விதமான கொஸ்டின் யூஸ் பண்ணணும், வாட் ஆர் ஹூம். இது 2ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்க, நசர, கீழே உள்ள எக்ஸாம்பிள் பாருங்க. நசர அது முதல், த டீச்சர் ஹெல்ப்டு ஹூம். ஹெல்ப்டு, நசரன்னா என்ன அர்த்தம்? ஹி ஹெல்ப்டு. இப்போ நசர ஹி ஹெல்ப்டு ஹூம் கேட்டு பாருங்க. ஆமாம், ஹி ஹெல்ப்டு ஹூம், அவர் யாருக்காக உதவி செய்தார். அப்போ நசரல் முதலிசு அத்தாலிப. உங்கள் கேள்வி எழுப்புறீங்க, அதுக்கு பதில் கிடைக்குது. அந்த பதில் கிடைச்சிட்டா அதுதான் வந்து உங்கள் மஃபூலுன் பிஹி. அந்த வேர்ப் தான் வந்து டிரான்சிட்டிவ் verb. அதுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கல, அந்த கேள்வி எழுப்பியும் பதில் கிடைக்கல, அப்படின்னா அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் verb. இப்போ நாமத்திஃப்லு நீங்கள் படிச்சீங்க மேலே, நாமத்திஃப்ல இந்த சைல்டு ஸ்லெப்ட் போட்டு பாருங்க. நாம ஸ்லெப்ட், ஹீ ஸ்லெப்ட் இருக்க, நாமனா ஹீ ஸ்லெப்ட். அத்திஃப்லு போட்டனால தான் இந்த சைல்டு ஸ்லெப்ட்னு வந்துச்சு. அத்திஃப்லு இல்லாமல் வெறும் நாம மட்டும் எடுத்துக்கோமே. நாமன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீ ஸ்லெப்ட் வாட் இல்லை, வரல, ஆன்சர் வரல. ஹீ ஸ்லெப்ட் ஹூம் வரல. இப்போ பாருங்க, ஹீ ஸ்லெப்ட் ஆன் வாட்? ஹீ ஸ்லெப்ட் ஆன் த பெட். ஹீ ஸ்லெப்ட் ஆன் த லேப் ஆஃப் தி மதர். அந்த குழந்தை வந்து தன்னுடைய தாயின் மடியில் படுத்து. அப்போ அலா வரணும், ஆன் வந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், மீனிங் வந்து கன்வே ஆகும். அப்படி இல்லாட்டி இப்போ பையன் தூங்கிட்டான்னா அதுலேயே வேலை முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ இந்த ஜலச தாலிப் அல் குர்சி அல்லது நாமத்திஃப்லு அல் சரீரி அப்படி சொல்லும்போது, அலல் குர்சினா இங்கே ஜார் மஜ்ரூர், நாமத்திஃப்லு அல் சரீரினா அதுவும் அல் சரீரி வந்து ஜார் மஜ்ரூர்.
அப்போ அந்த இடத்துல ரெண்டுமே உங்களுக்கு என்ன தேவைப்படல, மஃபூல் பிஹி தேவைப்படல. These two verbs they do not require or they do not produce object. They do not need an object. So இதெல்லாம் வந்து intransitive verb. In Arabic we say al-fi'l al-lazim. One quick revision, please follow this. In Arabic we have two kinds of verbs. One is transitive, another one is intransitive verb. Transitive verb is al-fi'l al-muta'addi and intransitive verb is al-fi'l al-lazim. Al-fi'l al-muta'addi is the one which requires or produces an object. For example, let us have the example Qara at-talibu al-Quran, the student read the Quran. Where Qara is the fi'l, at-talibu is the fa'il, al-Quran is maf'ulun bihi, and maf'ulun bihi takes fatha. Right? And example for intransitive verb, just take jalasa at-talibu, the student sat, where this particular verb jalasa that does not require or does not produce an object, so it comes under intransitive verb. For example, jalasa at-talibu, or you can say nama at-tiflu, where nama is a fi'l, at-tiflu is a fa'il, the child slept. In this particular sentence, the sentence is complete and it is satisfied with the fi'l and fa'il itself. It does not require any object. It does not produce any object. So it is called al-fi'l lazimu. How do we identify whether the verb is transitive or intransitive? We can identify through question tags. We can identify whether the verb is transitive or intransitive with two question tags. One is what or whom. So one should ask a question from the verb. For example, kataba, he wrote. He wrote what? Nasara, he helped. He helped whom? If the person gets the answer, if the verb produces an object, requires an object, that is called transitive verb. This is how we identify whether the verb which is transitive or intransitive. In intransitive verb, for example, you say jalasa talibu, jalasa he sat. He said what? No, the answer is no. I mean, the question cannot be asked in such a way, so it will not produce the object, or it does not require an object. This is the way we will have to find out whether the verb is transitive or intransitive. இதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த முறை. ஓகே, இன்னொரு முறை நான் சொல்கிறேன். எஸ், கவனமாக கேளுங்க. அதில் ரெண்டு விதமான வேர்ப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபெயில் முத்தாத்தி, இன்னொன்று ஃபெயில் லாசிம். ஃபெயில் முத்தாத்தி அண்ட் ஃபெயில் லாசிம். ஃபெயில் முத்தாத்தினா ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய, மஃபூல் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்ப். உதாரணமாக நீங்கள் கரா வேர்பை எடுத்துக்கோங்க. கரானா ஹீ ரெட், அவன் படித்தான். கரா அவன் என்ன படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புது நம்மளுக்கு. அப்படி கேள்வி எழுந்து அதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிட்டா அதுதான் டிரான்சிட்டிவ் வேர்ப். உதாரணமாக கரா தாலிபு அல் குரான, ஸ்டூடெண்ட் ரெட் வாட்? ஸ்டூடெண்ட் ரெட் குரான். ஸோ அல் குரானு அந்த இடத்துல அந்த பேர் சொல்லி என்ன ஆயிரும்? அல் குரானன்னு மாறிடும். ஏன்னா இருக்கிற பொசிஷன் இப்போ அது ஆப்ஜெக்ட் இடத்துல இருக்கு, அப்போ ஃபதஹா போடுறோம். இதுதான் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் பாருங்க, நாமத்திஃப்லு, த சைல்டு ஸ்லெப்ட், ஒரு குழந்தை தூங்கியது. இதில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆயிரும். குழந்தை தூங்கிடுச்சுன்னு சொன்னாவே அந்த ஃபெயில் ஃபாயில் வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடச்சிச்சு. அப்போது அந்த வேர்ப் நாம இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க தேவையில்லை. ஒரு ஆப்ஜெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அங்கே தேவையே இல்லை. தேவைப்படாத விஷயத்தில் வந்து when the verb does not require or produce an object, it is called fi'l lazim. அந்த மாதிரி உள்ள verb பேர் fi'l lazim. அப்போ நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னா, சிம்பிள், ஒரு verb எடுத்துக்கணும். ஏதாவது verb, தரப, கத்தப, எந்த verb எடுத்தாலும் ரெண்டு கேள்வி கேட்கணும். கத்தபனா ஹீ ரோட்டுன்னு வச்சுக்கோங்க, நசரனா ஹீ ஹெல்ப்டு, அவன் உதவினான். இப்போ கத்தப அவன் எழுதினான், அவன் எதை எழுதினான்? வாட்னு கேட்டு பார்க்கணும். நசர அவன் உதவினான், யாருக்கு உதவினான்? ஹூம். அப்போ வாட் டு ஹூம், இந்த ரெண்டு கேள்வி நீங்கள் எழுதும்போது அது விட கிடச்சிட்டா அதுதான் உங்களுடைய ஃபெயில் லாசிம், ஃபெயில் முத்தாத்தி. ஃபெயில் லாசிமுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி திருப்பி உங்களுக்கு தேவைப்பட அவசியம் இருக்காது. அதுதான் வந்து ஃபெயில் லாசிம். ஸோ ஃபெயில் முத்தாத்தி, ஃபெயில் லாசிம், இந்த ரெண்டு. இப்போ இந்த கண்ணோட்டத்தில் இந்த லெசனை பாருங்கள்.
இன்ஷால்லா உங்களுக்கு நிறைய புரிய வரும். அப்புறம் முக்கியமாக நான் சொல்ல இந்த பாடத்தை துக்து ஃபாசம் சொல்லிக்கிறது நசர இது ஃபெயில் மாதி இல்லையா? அல் முதரிசு ஃபாயில் மர்ஃபூல இருக்கணும். ஃபாயில் ஹேஸ் டு பி இன் மர்ஃபூ. தாலிப தட் இஸ் ஒரு மஃபூலன் பிஹி தட் ஷுட் கேரி ஃபதஹா. அதில் கிளியராக உங்களுக்கு ஃபெயில்னா அது எப்படி அதோட அமைப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நசர இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து சொல்கிறேனே ஜஹப ஹரஜ ஜலச ரஜா 4 வேர்ப் பார்த்துருக்கோம். அது ரிலேட்டட் பார்த்து அதோடைய கான்ஜுகேஷன் 14 கான்ஜுகேஷன் பார்த்துட்டு வரோம். இப்போ ஃபாயில் எப்படி இருக்கணும்? தம்மால தான் இருக்கணும். மஃபூல் பிஹி எப்படி இருக்கணும்? ஃபதால தான் இருக்கணும். இந்த கான்செப்ட் தான் இப்போ மஃபூல் பிஹி நம்ம இந்த லெசனில் துக்துல் ஃபாசல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இன்ஷால்லா கிளாஸ் உள்ள இந்த பாடத்துக்குள்ள என்ட்ரு ஆகும். நிறைய உங்களுக்கு இன்னும் நிறைய புரிய வரும் இன்ஷால்லா. அத்தர்சுல் காமிசு அல் முதரிசு மன் ஃபதஹ பாபல் ஃபஸ்லி. Beautiful sentence. Man fataha bab al-fasli. Open the door of the class. Who did it கேலாம் இல்லாட்டி who opened. Did போட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன்டு யூஸ் பண்ணிங்கன்னா டிட் வந்து எழுத்துடணும். Who did open or who opened the door. நிறைய பாருங்க. மன் வந்து இஸ்திஃபாம், ஃபத ஃபெயில். ஃபாயில் வந்து இங்கே இல்லை. ஃபாயில் ஹேஸ் டு பி மர்ஃபூ. இங்கே ஃபாயில் தம்மால் எதுவும் இல்லை. அப்போது அங்கே கேள்வியாக தான் யார் இருந்தாலும் நம்ம கேட்குறோம். ஃபாயில் தான் அங்கே மறைஞ்சி இருக்குது. ஐ மீன் ஆன்சரில் வரும். அப்போ ஃபாயில் முஸ்தத்திர். பாபா என்னது? மஃபூலுன் பிஹி வஹுவ முதாஃப் அல் ஃபஸ்லி முதாஃப். மன் ஃபதஹ பாபல் ஃபஸ்லி. ஸோ மன் இஸ் இஸ்திஃபாம், ஃபதஹ ஃபெயிலுன், ஃபாயிலுன் முஸ்தத்திர், பாப மஃபூலுன் பிஹி வஹுவ முதாஃப் அல் ஃபஸ்லி முதாஃப் பிஹி. இல்லைங்களா? ஹாமிதுன் அனா ஃபதஹ்துஹு. ஐ ஓப்பன்ட் இட். அனா ஃபதஹ்துஹு. இப்போ அனா முப்ததா, ஃபதஹ்துஹு the whole jumla فعلية coming as خبر. இப்போ ஜும்லா ஃபைலியான்னு சொல்லியாச்சு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபதஹ் is the fa'il, tu is the fa'il, who, what is who here? That is your maf'ulun bihi mansubun. ஏன் இங்க ஃபதஹா இல்ல? மஃபூலுன் பிஹி மன்சூபுன். why there is no ஃபதஹா? because who is மப்னி. ஓகே, அப்போ எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? ஃபி மஹல்லி who, I give the explanation here. who is damirun mabniyun ala dhamma. It is mabni on dhamma. ஓகே, அது என்னன்னா தமீர், அது ப்ரொனவுன். எந்த மாதிரி போகணும்னா மப்னி ஆன் தம்மா. அதுவுமே மப்னி தம்மால தான் வந்திருக்கும். மப்னினா ஃபிக்ஸ்டு. இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அப்பான் தி தம்மா. ஸோ யூ கேனாட் சேஞ்ச் இட். பட் இட் இஸ் மன்சூபுன் ஹியர். ஏன்னா இங்கே பிளேஸ் அந்த மாதிரி பிளேஸில் வந்திருக்கு. மஃபூலுன் பிஹி டு ஹூ வந்து இதை குறிக்குது, அந்த பாபா குறிக்குது, பாபல் ஃபஸ்லி. இப்போ இட் இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் நசப். அது இப்போ வந்து ஃபதா இடத்துல உட்காந்துருக்கு. இ மஹல்லி நஸ்பின். இன்ஷால்லா அதை போக படிப்போம். இப்போதைக்கு இது போகுது. ஹூ வந்து இங்கே ஃபதா வரணும். ஏன் வரலன்னா தட் இஸ் தமீர், தட் இஸ் மப்னின் அல தம்மத்தின். இட் இஸ் மப்னி ஆன் தம்மா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அல் முதரிசு ومن فتح النوافذ. ومن فتح النوافذ. فتح فعل، فاعل مستتر، النوافذ مفعول به. who opened the windows? Ali says ana fatahtuha. Very important note here. ana fatahtu ha வந்திருக்கு. why ha? because an nawafida
The plural of an-nafizatu. So an-nafizatu is a window. An-nawafizu windows. அப்போ irrational pluralனா singular feminine கொண்டு வரணும். fatahtuha பாருங்க. I opened. English translation வேணா you can say I opened them. பட் அரபிக்ல என்ன வரணும்? ஹா வரணும். குல்லு ஜமீம் முஅன்னஸ். அந்த irrational plural வந்தா singular feminine பாவிக்கணும் இல்லையா? இப்போ அனா ஃபெயில் fatah sorry ana is mubtada fatahtuha the whole jumla failure coming as khabar. Fatah is the fail, tu is the file மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். ha is your maf'ulun bihi. ha is maf'ulun bihi. Please remember when a verb, when a pronoun joins verb we get maf'ulun bihi. And remember எந்த verb-ல தான் சேரும்? transitive verb-ல தான் சேரும். intransitive verb-க்கு தேவைப்படாது. அப்போ அங்க verb-ல வந்து என்ன சேராது? pronoun வந்து சேராது. transitive verb மட்டும் தான் சேரும். இப்போ இது எப்படி ஃபதஹ கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஃபதஹ இந்த verb இருக்கா? ஃபதஹ என்ன அர்த்தம்? he opened. இப்போ क्वेश्चन கேட்பாங்க he opened what? வருது he opened the window, he opened the door, he opened the book, he opened the fridge. அப்போ ஆன்சர் வருது. You are getting answers. So that is your transitive verb. This is called الفعل المتعدي. It's your transitive verb. அதனால தான் உங்களுக்கு என்ன வந்துச்சிங்க? அனா ஃபதஹ்துஹு, அனா ஃபதஹ்துஹா. ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்கு. I mean அனா ஃபதஹ்து அன்-நவாஃபீஸ. I opened the windows. Okay, next one.